ஐயா, உங்க சுவாமி உங்க உயிர் காப்பாத்துன பிறகு, அந்த ஒரு வாரத்துல உங்க மனநிலை வந்து, "என்னடா சாமி நம்ம உயிர காப்பாத்திருக்காரு. இனிமேலு சாமிக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். இனிமே சாமிக்காக தான் நம்ம வாழ்க்கை." அப்படின்னு தோணுச்சா? சுவாமியினுடைய உயிரை காப்பாற்றினதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. திகைச்சு போய் நின்னேன். வாழவும் வழி தெரியல. சுவாமி நிழல்ல ஒரு பாதுகாப்பு தெரிஞ்சது. சுவாமி அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுறதுல வந்து நிப்பாட்டினார். ஆனா அன்பு மழை பொழிஞ்சார். என்னைய பாதுகாப்பாக வச்சிருந்தார். கூடவே வச்சிருந்தார். ஆகாரம் கொடுத்தார். எல்லாமே கொடுத்தார். ஆனா கம்யூனிகேஷன் மட்டும் கிடையாது. உடன் வச்சிருப்பார். பாட சொல்லுவார். நாமும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நானும் கூட சேர்ந்து நாமும் சொல்லுவேன். மொத்தத்தில் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியாம ஒரு, அதாவது திக்கு தெரியாத காட்டில் இருந்த மாதிரி தான். அப்பதான் பெரியசாமி தூரன் வந்து ஒரு பாட்டு எழுதியிருந்தார். அந்த பாட்டில் வந்து இருண்ட வானகத்தில் இருண்ட கானகத்தில் வழி தெரியாமல் ஒரு சென்டென்ஸ் வரும். அது அப்பேற்பட்டவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவன் குருநாதன் அந்த பாடலில் வரும். அந்த பாட்டை ஒரு தடவை பாட சொல்லும்போது அந்த பாட்டை பாடி முடித்த உடனே, இது கிட்டத்தட்ட உன்னுடைய நிலைமையே வர்ணிக்கிற மாதிரி உள்ள பாட்டு மாதிரி தெரியலையா பாஸ்தாரின்னு கேட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட என்னுடைய நிலையை வர்ணிச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எங்கே செல்றது, எப்படி போகிறது, என்ன மாதிரி வேலைகள் செய்கிறது, எப்படி பிழைக்கிறது, எதுவுமே தெரியாத கண்ணை கட்டி காற்று விட்ட கதையில் தான் நான் இருந்தேன். அந்த சமயத்தில் வேற சிந்தனைகளே கிடையாது. பயமும் இல்லை. சாமி அருகில் இருந்ததுனால பயமும் தெரியல, வழிகளும் தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியாது எனக்கு. அப்போ சாமி அந்த சமயத்தில் ஒரு 20 நாள் இருந்ததுக்கப்புறம் வந்து போக சொன்னார். நான் எங்கே போகட்டும் சாமின்னு கேட்டேன். இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்காது. மது ஃபாதர் வில் கைட் யூன்னார். என்னுடைய அப்பா உனக்கு வந்து வழிகாட்டுவார்னார். நான் பஸ் ஸ்டாண்டு போவேன். பஸ் ஸ்டாண்டில் அப்போ வந்து இருக்கிறது ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்டு தான். அந்த திண்டிவனம் ரோட்டில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டு போனால் திண்டிவனம் போகிறதுக்கு பஸ்ஸு ஒன்று வெளியே நிறையா காத்திருக்கும். செங்கம் போகிறதுக்கு பஸ்ஸு உள்ளே இருக்கும். எந்த பஸ் வந்து தயாராக இருக்கோ அந்த பஸ்ஸில் ஏறிக்குவேன். ஒரு பஸ்ஸு கிழக்க போகிறது, இன்னொரு பஸ்ஸு மேற்க போகிறது. மேற்க போகிற பஸ்ஸு ரெடியாக இருந்ததுன்னா மேற்க போகிறேன்னா பெங்களூர் போகிறேன்னு அர்த்தம். செங்கம் போய் செங்கத்துலேருந்து ஊத்தங்கரை போய், ஊத்தங்கரையிலேருந்து கிருஷ்ணகிரி போய், கிருஷ்ணகிரிலேருந்து ஓசூர், ஓசூர்லேருந்து பெங்களூர். இதெல்லாம் நேரடியான பஸ்ஸெல்லாம் அப்போ கிடையாது. இல்லை திண்டிவனம் போகிற பஸ் தான் தயாராக இருந்ததுன்னா திண்டிவனம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்குவேன். திண்டிவனத்துலேருந்து சென்னை. ஸோ சென்னைக்கு போகிறதா பெங்களூருக்கு போகிறதா, இந்த 2 இடம் தான் எனக்கு வந்து போக்கிடமே, வேறு இடம் கிடையாது. ஸோ அதை வந்து அங்கே போய் தான் முடிவெடுப்பேன். சுவாமி சொல்கிற மாதிரி மை ஃபாதர் கைடியும்னு சொல்கிற மாதிரி அங்கே போய் பார்த்தா ஏதாவது ஒரு பஸ் தயாராக இருக்கும். 2 பஸ்ஸும் தயாராக இருக்காது. அதில் குழப்பம் வந்துடும்ல. ஏதோ ஒரு பஸ் தயாராக இருக்கும். அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்குவேன். சாமி ஏற்கனவே பணம் கொடுத்துருப்பாங்க. அது டிக்கெட்டுக்கு சரியாக இருக்கும். சென்னை போய் சேர்ந்த உடனே அங்கே ஏதோ ஒரு நண்பர் வந்து கொஞ்சம் கருணை கூர்ந்து ஆகாரம், இடம் தங்குறதுக்கெல்லாம் கொடுப்பார். பெங்களூர் போனோன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவர் ஆஃபீஸில் தங்கிக்க ஒரு அனுமதிப்பார். கொஞ்சம் ஏதாவது பணம் தேவைன்னா கொடுப்பார். கூடவே சாப்பிட வைப்பார். ஸோ இது ஏதோ நடக்கும். ஆனாலும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை சுவாமிகிட்ட வர்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே அங்கேருந்து ஒரு வேலையும் செய்யாமல், எதுவும் செய்யாமல் என்ன செய்யணும்னு தெரியாது. கையில் காசு இருக்காது. அப்போ வந்து திருப்பி சுவாமிகிட்ட போகிற மாதிரி தான் இருக்கும். சுவாமிகிட்ட போவேன். ஆனால் அந்த 10 நாளும் சுவாமி நினைவிலே தான் இருப்பேன். அதில் ஏதாவது பாடலை எழுதுவேன். அப்படி பாடலை எழுதிட்டே இருக்கும்போது தான் சுவாமி வந்து ஒவ்வொரு தடவையும் இங்கே பாரு, ஏதாவது புது பாட்டு எழுதிட்டு வந்தியா பாடும்பார். அதுக்கப்புறம் தான் புஸ்தகங்கள் நிறைய கொடுக்க ஆரம்பித்தார் சுவாமி. ராமதீர்த்தா புக்கு. இதை சாமி சொல்லியிருப்பார். யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த புக்கை வாங்கி தயாராக வச்சுருப்பார். என் கையில் வந்து கொடுப்பாங்க. நீ படிச்சுட்டு எனக்கு கொடுங்கம்பாங்க. இப்படி நிறையா புக்ஸ் படிக்க வச்சார். படிக்க 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 தெளிவடைஞ்சது. வாழ்க்கையை எதிர்நோக்க முடிஞ்சது. வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண தெரிஞ்சதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து போயிடுச்சு. ஏன்னா இப்போ வாழ்க்கையை எதிர்நோக்காமல் தப்பிச்சுட்டு போகிறத முந்தியெல்லாம் முயற்சி பண்ணேன். தப்பிச்சுட்டு போய் இன்னும் இதுக்காவது, அதாவது ஒரு வேறு உபாயங்கள் தேடி அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வேறு பிரச்சனைகளில் மாட்டிக்குவேன். அது இல்லாமல் பிரச்சனைகள் நேர் எதிர்கொண்டதுனால அந்த பிரச்சனையுடைய தீவிரமும் குறைஞ்சது. அந்த பிரச்சனையும் காலப்போக்கில் இல்லாமல் போயிடுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வைவல் தான். பிழைக்கிறது தான் எப்படின்னு தெரியாமல் இருந்தது. அந்த பிழைப்புக்கும் சாமியே வழிகாட்டினார். அதுலேயும் ஒரு சின்ன என்னுடைய சகல கம்பெனியிலே போய் வேலைக்கு சேர்ந்தேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முற்று மாற்றினார். ஆனால் அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளோ நேரம் தெரியுமா? குறைஞ்சபட்சம் 4 வருஷ காலம் அவர் எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு அதுக்கப்புறம் மேற்கொண்டு 10 வருஷ காலம் சுவாமி வந்து வேலை பார்த்தார். அந்த வேலைகள் எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தாரே தவிர்த்து, நம்முடைய புத்தியும் மனசும் உணர்வுகளை மாற்றினார். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. எல்லாம் உள்முகமாக நடந்தது. வெளிப்படையாக ஒன்றுமே தெரியாது. சுவாமியினுடைய அற்புதங்கள் இது ரொம்ப முக்கியமானது. இது எல்லா மாறுதல்களையும் அவர் தான் செய்வார். ஆனால் உள்முகமாக செய்வார். எதுவுமே வெளியே தெரியாது. எதுவுமே வெளியே தெரியாது. நம்ம மாறி இருக்கோங்கிறது நமக்கே தெரியாது. ஆனால் நம்மளை மாற்றிருப்பார். நம்முடைய சிந்தனைகள் மாறி இருக்கும். நம்முடைய போக்கு மாறி இருக்கும். நம்முடைய அறிவு விசாலமானதாக இருக்கும். நமக்கு விவேகம் பிறந்திருக்கும். நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுவாமி நானும் கிட்டத்தட்ட இணைபிரியாத நண்பர்கள் மாதிரி தான் இருந்தோம். இணைபிரியாத நண்பர்கள் மாதிரி. எதுனாலும் சாமி என்கிட்ட பேசுவார். எதுனாலும் நான் அவர்கிட்ட பேசுவேன். ஒரு தடவை அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போ வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து சாமி பார்க்க வரேன். ஏன்னா சாமி விட்டு பிரிஞ்சுதான் எனக்கு ஒரு நாள் எனக்கு நினைப்பு இல்லை. அதனால் நேரடியாக பார்க்குறதுக்கு சந்தர்ப்பமே குறைஞ்சது. ரொம்ப நாள் கழித்து நான் சாமி பார்க்கும்போது சாமி உள்ளே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுக்கிட்டாரு. அப்போ யாரோ நாமம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட சாமி அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு, கொஞ்ச நேரம் நிப்பாட்டுறீங்களா? நான் ரொம்ப நாள் கழித்து பார்சாரியை பார்க்குறேன். பார்சாரியோட நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் நாமம் சொல்லுவது நிப்பாட்டுங்கன்னாரு. அப்புறம் பேசினார். அவர் சிரிக்கிறார், நான் சிரிக்கிறேன். ஆனந்தம்னா ஆனந்தம், பேரானந்தம். அப்படி இருந்தது. அவ்வளோ ஒரு நட்பு இருந்தது, ஒரு ஸ்நேகம் இருந்தது, ஒரு பக்தி இருந்தது, அவர் என் மேலே காட்டின கருணை இருந்தது. எல்லாமே வெளிப்பட்டுச்சு. எல்லா உணர்வுகளும் வெளிப்பட்டுச்சு. ஆனால் இதெல்லாம் ஆரம்பித்தது தற்கொலை பண்ணி நான் திகச்சு போய் நின்று திக்கு தெரியாத காட்டில் விட்டு மாதிரி இருண்ட காட்டில் இருந்து இந்த மீண்டு வந்த கதைகள் இது. ஆனால் இதுக்கு சாமி எடுத்துக்கிட்ட வருடங்கள் 15 வருட காலம். இந்த 15 வருட காலங்களில் என்னுடைய மொத்த வாழ்க்கையே உருவாயிடுச்சு. வித்தியாசமாக உருவாயிடுச்சு. இந்த வாழ்க்கை அவ்வளோ இனிமையானதாக இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப இனிமையானதாக இருக்குது. நான் பட்ட கஷ்டங்கள் மறுபடியும் இப்போ எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியும் இருந்து சொல்ல முடியுது. நான் அவ்வளோ கஷ்டங்கள் படலைன்னா இப்போ வரக்கூடிய சில நண்பர்களுக்கு என்னால் எந்த விதமான ஒரு பாதையும் காட்டியிருக்க முடியாது. சாமி அதுக்கு தான் என்னை படைச்சாரோ எனக்கு தெரியல. அதுக்கு தான் என்னை இவ்வளோ கஷ்டப்பட வச்சாரோ எனக்கு தெரியல. ஆனால் இது நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லாவே வாழ்ந்துட்டுருக்கேன்.